வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தொலைக்காட்சியில் வரக்கூடிய தொடர்கள் எந்த அளவுக்கு வந்து சமூகத்தை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம். அப்படி இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கழிவு ஊத்துற ஒரு டாப்பிக்கா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பண்டிகைகள் கொண்டாடுற மாதிரி இந்த ஷோவை பத்தி ஒரு விஷயமாவது பேச வச்சிருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு தான். இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்காக வழக்கம் போல சாரி உங்களோட பேர் சொன்னதுக்காக ஏன் சார்பா நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லைங்க, சில பேர்லாம் சொல்லிட்டாலே மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் சட்டசபையில். அதனால வந்து சரி அதோ கெட்ட வார்த்தையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதனால உங்கள் ரசிகர்களும் கோச்சிட்டாங்க. அப்படிதான் கொஞ்சம் மரியாதை இல்லாத வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு சட்டசபைக்குள்ள பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தானே. நீங்க இன்னும் தப்பு தானேங்க, அது ஆடிங் சால்ட் டு தி இன்ஜரி மாதிரி இருக்கு. அது உண்மையேங்க. நீங்க கருணாநிதினு சொன்னா எல்லாருக்கும் அப்படி ஒரு மாதிரி இருக்குல்ல, அது கேட்கற லைட்டா அப்படி வருது இல்ல, லைட்டா ஒமட்டுது இல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது இல்ல. சட்டசபைனா அது நாகரிகமா இருக்கணும். நாகரிகமா இருக்கிற இடத்துல போய் கருணாநிதினு சொன்னா உங்களுக்கு தெரியுமா, இப்போ ஹையஸ்ட் வாட்ச்டு ரியாலிட்டி ஷோ வந்து நம்ம சட்டசபை நிகழ்ச்சிகள் தான். இல்லை என்ன கொடுமைனா, காலையில் 10 மணிக்கு வந்துட்டு நம்ம வீடியோ போடுற டைம்ல அது கரெக்டாக போட்டிக்கு வந்து நிற்கிது. நம்ம ஒன்றும் பண்ண முடியல. நிறைய பேர் குரூப் வந்து அங்கே போய் பார்க்க போயிடுறாங்க. அது கூட பரவாயில்ல, லைவ்ல ஒரு இதில் நல்லது தாங்க. இது எல்லாமே ஒரு அவேர்னஸ் தான். அவேர்னஸ் தான். என்ன அங்கே பேசுறாங்க. இப்போ டிவிகே கவர்மெண்ட்டுமே அங்கே ஒழுங்கா உள்ள பேசலை அப்படிங்கும்போது அது வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படும் தானே. நிச்சயமா இங்க பிரச்சனை என்னன்னா, கேள்விகளை ஒழுங்கா கேட்கறது இல்ல. ஸ்ட்ராங்கா அவங்க கிட்ட இருந்து பதில்களை அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு அங்க லாக் பண்ணி பேசுறதுக்கு ஆள் உதுவும் இல்ல. ஏன்னா இருக்கிறவன் எல்லாம் ஊழல்வாதி எதிர்த்தரப்புல. ஸோ எதிர்த்தரப்புல ஊழல்வாதி. இவங்களுக்கு வந்து இப்ப இவங்க இருக்கவங்க எல்லாம் புதுசு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஈஸியா இவங்களுக்கு வந்து போயிருது. பட் இவங்களும் கொஞ்ச நாள் உட்காந்துருக்க அடுத்த கேள்விகள் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். இப்போ இருக்கிற நன்மைக்கு இந்த பழக்கம் என்பது நன்மைக்கு. இதுல என்ன பொறுத்துக்க முடியாத ஒரு விஷயம்னா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நியூஸ் சேனல்ல கர்ஜித்த முதல்வர் அப்படின்னு போட்டிருக்கான். அந்த ஒரு வீடியோக்குள்ள போய் பார்த்தா அவர் சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. இந்த செயல் அப்படின்னு போட்டிருக்கான். ஆனா உள்ள பார்த்தா எந்த செயலுமே இருக்கு. சும்மா தமிழ்ல போட்டாதான் வந்துட்டு ரைட்டு. இப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேசுற ஷோ நம்ம பிக் பாஸ், அது இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா. போன வாட்டி கொஞ்சம் ஓடிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, காமன் மேன் எல்லாம் உள்ள கொண்டு வரோம்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த ஸ்குவிட் கேமே பரவாயில்ல அப்படின்னு தோணுது. அதாவது மானம், தன்மானம், ஈனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்கா அப்படிங்கிற கேட்கற அளவுக்கு அது என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு தரப்பு வந்து திருந்தாதுங்கிறதுக்கு அந்த பிக் பாஸ் காமன் மேன்ல போய் கலந்துகிட்ட கண்டஸ்டன்ஸ் உங்களுக்குலாம் கொஞ்ச நாச்சு மானம், மரியாதை, சூடு, சொரணை இருக்கா? இந்த கேள்வி தான் நம்ம கேட்கணும். அதுல வேற வந்து ஒரு லேடி வந்து நைட்டி போட்டு போயிட்டாங்களாம். அவங்க வந்து என்னங்க நைட்டி போட்டு வரீங்க, நைட்டி போட்டு வந்ததே அவங்க வந்து ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக தான். இன்னும் நான் சொல்றேன், இந்த மாதிரி எதையாவது பண்ணி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிற ஆட்களை தான் நீங்க கண்டஸ்டன்டாவே கூப்பிடுறீங்க. ஸோ எதையாவது பண்ணி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறவன் எப்படி வந்து அவன் காமன் மேனா இருப்பான்? காமன் மேன் அப்படின்னா சமூகத்துல எத்தனையோ பேர் வேலைக்கு போறாங்க, எத்தனையோ பேர் பொழப்ப பார்த்துட்டு இருக்காங்க. மீடியாவில் வந்து ஃபேமஸ் ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, மீடியாவில் நீங்க ஃபேமஸ் ஆகணுங்கிறது எப்போ நீங்க ஆவீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு துறையில நீங்க வந்து தொடர்ச்சியாக ஒரு கன்சிஸ்டன்சியோட நீங்க செயல்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா தானாவே மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு ஏற்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் இருப்பாரு, அவருக்கும் மீடியாவுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா தொடர்ச்சியா அவர் வந்து அவரோட ஃபீல்டுல வந்து பெரிய வேலைகள் பண்ணிட்டே இருக்காருன்னு வைங்களேன். டக்குன்னு ஒரு டிவி கம்பெனிக்காரன் வந்து அணுகி, சார் வந்து இப்போ கேன்சர் பத்தி ஒரு அவேர்னஸ்க்கு ஒரு ஷோ பண்றோம், நீங்க வந்து பேசுங்க. அவர் மீடியா இன்ஃப்ளூயன்சரா மாறிடுவாரு. அவ்வளவுதான விஷயம். ஸோ என்னன்னா, உங்க தொழில் இப்போ ஒரு வாதியார் இருக்காரு, அவர் வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு விஷயம் குழந்தைங்கள்ட்ட ஒரு விஷயத்த எடுத்துக்கொண்டு போய் சொல்றாரு. அது ஒரு வித்தியாசமா இருக்கு. மக்கள் அந்த குழந்தைங்க வந்து அவர் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. அப்படியே டக்குன்னு என்னைக்கா ஒரு நாள் மீடியா கிட்ட வந்து மக்கள் பார்வைக்கு வந்து காட்டப்பட்டுரும். இவ்வளவுதான் விஷயம். ஆனா மக்கள் பார்வைக்கு வருவது பிரச்சனை இல்லை, என்னவாக வருகிறீர்கள் என்பது மிக முக்கியம். ஊரெல்லாம் காரி துப்புற இடத்துல வந்துட்டு நம்ம மீடியா பிரசன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அது அப்படி தேவையும் கிடையாது. நமக்கு நம்மளை மதிக்கக்கூடிய ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அது கரெக்ட். யாருமே நம்மளை மதிக்கலாம், அப்புறம் மீடியாக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவுதான் விஷயம். இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, அங்க வந்து அத்தனை பேருக்குமே நம்மளை அடுத்த மதிக்கலைங்கிறத கடந்து நம்மளை தெரியணும். நம்ம ரோட்ல போனா நம்மள யாருன்னு மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரொம்ப ஒரு அற்பத்தனமான ஒரு விஷயம். அது ஆக்சுவலா வரம் கிடையாது, அது ஒரு சாபம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப உங்களை இப்ப நிறைய பேர் தெரியும், ஏன்னா ஓரளவு பேர் தெரியுது. இப்ப நம்ம வெளியில போகும்போது அது நமக்கு சேஃபா இருக்கா? சில நேரங்கள்ல முறைக்காம இருக்கான், சில நேரம் சிரிக்கிறவங்களும் இருக்காங்க, சில நேரங்கள் வந்து உண்மையாவே அன்பா நம்ம கிட்ட வந்து பேசுறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அன்பானவங்க நம்ம கிட்ட வந்து பேசும்போது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்மளை கண்டு 4 பேர் முறைக்கும் போது இவன் ஏன்டா நம்மளை கண்டு முறைக்கிறான்னு தோணும். நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சில பேர் கோவம் வர மாதிரி காமெடி எல்லாம் பண்றாங்க. ஆமா. ஸோ இது என்னன்னா,
இந்த பிரச்சனை என்பது ஒரு ஒரு செலிபிரிட்டி இல்லை வந்து ஒரு மக்கள் மத்தியில் அறியப்படுற முகமாக மாறுறீங்க அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வேற மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்ம குடும்பத்தை பாதிக்கும். நமக்கு இப்போ குழந்தைய நீங்க எங்கேயாவது ஸ்கூலுக்கு கூட்டு போய் விட போறீங்கன்னா, ஓ இவரோட பையனா நீ, இவரோட பொண்ணா நீன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பாதிப்புகளும் வரக்கு வாய்ப்பு இல்லாம அவங்களுக்கும் அதை எக்ஸ்டெண்ட். அதனால இது வந்து எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது எதனால இப்போ ஏதோ ஒரு அரசியல் பேசுறீங்க, மக்களுக்காக செயல்படுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்போசர் கிடைக்குதுன்னா வரவேற்கலாம். இல்லை ஒரு கலையில நீங்க ஒரு சிறந்தவர், நல்லா பாடுறீங்க, நல்லா ஆடுறீங்க, நல்லா வந்து ஏதோ வசனம் பேசுறீங்க, இல்லை நல்ல கவிதை எழுதுறீங்க, இல்லை ஏதோ ஒரு திறமை உங்களுக்கு தனிப்பட்ட திறமை உங்ககிட்ட இருக்கு, அதனால மக்கள்கிட்ட நீங்க அறியப்படுறீங்க. இல்லை நல்லா ஸ்கிட் ரைட் பண்றீங்க, ஒரு நல்லா நடிக்கிறீங்க, இப்போ கோபி சுதாகர் மாதிரி நல்ல ஒரு விஷயத்த வந்து நகைச்சுவையா கொண்டு போய் உங்களால சேர்க்க முடியுது. இன்னும் எத்தனையோ இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச பேர் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி எத்தனையோ நல்ல இன்ஃபுளுசர்ங்கிறத விட அவங்களோட தனித்திறமையின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா தங்களை மெருகேற்றி கொண்டு வளர்ந்து வராங்க, அடுத்து சினிமாவுக்கு போறாங்க. இது திறமை மூலியமா வளர்றாங்க. அவங்களுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்கும். எனக்குலாம் வந்து ஃபைனலின்னு நினைக்கிறேன், ஃபைனலின்னு ஒரு டீம் இப்ப என்ன ஆனாங்கன்னு தெரியல எனக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். அது யாரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதெல்லாம் பேர்லாம் எனக்கு மறந்துடுச்சு. நல்லா கிரியேட்டிவா ஆரம்பத்துல நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த டீம் உடஞ்சி இதாகி என்னமோ எனக்கு தெரியல எனக்கு இப்ப என்னன்னு இப்ப கண்ணில் படுறது இல்லை. அப்ப அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து நல்லா இருக்கு, மக்களுடைய ரசனையை புரிஞ்சுக்கிட்டு நடத்துக்கணும் மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு திறமையில நீங்க வந்து மேல வரீங்க, மீடியால வந்து உங்களோட பிரசன்ஸ் வருது அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனா இல்ல நான் வந்து சும்மா வந்துட்டு ரெண்டாவது இன்னொன்று என்ன பிரச்சனைனா, இன்ஃப்ளூயன்சர்னாவே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்துடுறாங்க. அது ஆக்சுவலா கை கொடுக்கவே கொடுக்காது, உங்களை தப்பான பாதைக்கு இழுத்துட்டு போயிடும். இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சரா வரீங்க, வந்துட்டு ப்ராடக்ட் நமக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை பேசினோம்னா நமக்கு காசு வரும், இந்த ப்ராடக்ட் பேசினா நமக்கு காசு வரும், இந்த ப்ராடக்ட் வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஒரு பெரிய முட்டு சந்தில் போய் முட்டி நிற்க வேண்டியதான். நிறைய பேர் அந்த மாதிரி முட்டி காணாமல் போயிட்டாங்க, பார்த்துருப்பீங்க. எல்லா ப்ராடக்ட்டையும் ப்ரமோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன ஆகும், கொடுக்குற இதெல்லாம் அவன் ஏமாத்துக்காரன்னு வந்து கொடுப்பான். இதெல்லாம் பிரித்து பார்க்குற பக்குவம் இருக்கணும்ல. காசு இந்த ஆப் பண்ணலாமா, இந்த ஆப் இது பண்ண வேண்டாமா, இது வந்து சரியா வருமா? அப்போ அதை பிரித்து பார்க்குற அளவுக்கு பக்குவமே இல்லாமல் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஸ்கிட் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறாங்க, டக்குன்னு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரமோட். இப்போ இதுல ஒரு சம்பாத்தியம் வருது இல்ல, இந்த சம்பாத்தியத்தை வரும்னா ஃபேமஸா இருந்தா அதை பண்ணலாம். அப்ப எப்படி ஃபேமஸ் ஆகுறது? அப்ப என்ன பார்த்தா ஒருத்தர் ஒரு நடிகர் மாதிரி, நடிகர்ல வாட்டர்மெலன் ஸ்டார் பேர் என்ன, திவாகர். அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நோக்கம் அவருக்கு? அவரு ஒரு பிசியோதெரபிஸ்ட் நினைக்கிறேன். அவர் பிசியோதெரபிஸ்ட். அவர் வந்து படிச்சவர் தான். அந்த துறையில அவர் வேலையை பார்த்துருக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த துறை சார்ந்த விளக்க காணொலிகள் போட்டிருந்தாலுமே அவருக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ் வந்திருக்கும். ஒரு ஆர்கானிக்கா அவரோட திறமையின் மூலமாகவே அவர் வளர்ந்துருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஏதோ இல்லை காமெடி பண்றாரு, அது ஒன்று ஹிட் ஆனோடனே தன்னோட ஒட்டுமொத்த ஐடென்டிட்டியும் அதுவும் மாத்திக்கிறாரு. இன்னைக்கு லைஃப் ஃபுல்லா அவருக்கு அதான் ஐடென்டிட்டி மாதிரி. அப்புறம் போறவன்லாம் அவரை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி போற இடத்துல அடி வாங்கி கேமரா உடைச்சு இதாகி ட்ரிகர் ஆகி பிக் பாஸ்க்குலாம் போனார். அவரும் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் போயிட்டு அங்க போய் கான்ட்ரவர்சி ஆகி. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, வளர்ச்சி மக்களிடம் வெளிச்சம்ங்கிறது வந்து எந்த அடிப்படையில் வருதுங்கிறதும் மேட்டர்ஸ். அப்போ நம்ம பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டா நமக்கு வந்து வெளிச்சம் வரும்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம். இதுக்கு நான் இன்னொரு காரணம் எடுத்துக்காட்ட சொல்கிறேன். பிக் பாஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு நடிகர் நடிகை இப்போ மார்க்கெட்டில் யார் இருக்கா? ஒருத்தர் இருக்கார், ஒரே ஒருத்தர் இருக்காரு. அந்த ஒருத்தரும் மார்க்கெட்ல என்னவா இருக்காரு? நயன்தாரா கூட நடிகர் இருக்காரு. இப்போ ஒரு படம் வரப்போகுது. அது இப்போ ஒரு படம் வரதுக்கு இப்பதான் இன்டர்வியூ தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு வரீங்க. ஆனா அவரால் மார்க்கெட்ல பெருசா சைன் ஆக முடியுதா? அங்கங்க படங்கள் கிடைச்சாலும் லாக் ஆறாரு. ஆனா அவரும் வெறும் பிக் பாஸ்னாலதான் வளர்ந்தாருன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சீரியல் எல்லாமே பண்ணாரு. அவர் வந்து தொடர்ச்சியா வந்து மீடியால அவர் பிரசன்ஸ் இருக்கனால அவர் வளர்ந்தாரு. நீங்க பாருங்க எத்தனை பேரோட கெரியர் காணாம போயிருக்குன்னு பாருங்க. பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேரோட கெரியர் காணாம போயிருக்குன்னு பாருங்க. ஒரு 4 ரூமுக்குள்ள இன்னொன்னுங்க, ஒரு சொசைட்டில வந்துட்டு எப்படி நம்ம நடந்துக்கிறோம், எப்படி நம்ம வாழ்ந்துறோங்கிறது அது வேற. ஒரு 4 செவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவன் கொடுக்குற டாஸ்க் அது எல்லாமே சண்டையை முட்டு விடுற டாஸ்க், பொசசிவ்னஸ் உருவாக்குற டாஸ்க், பிரச்சனையை உருவாக்குற டாஸ்க், மனிதர்களுக்குள்ள சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய டாஸ்க். விட்டு கொடுக்கவே முடியாது. இது மனிதனா இருக்கிற ஒரு பண்பே விட்டு கொடுக்கறது தான். பிக் பாஸ்ல விட்டு கொடுத்தா இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப மனிதனுடைய அடிப்படை பண்புங்கிறது என்ன? சகிச்சுட்டு வாழ்றது, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல். அது இல்லைன்னா நம்ம யாரு? நம்ம மிருகம். கரெக்டா? விட்டு கொடுத்து தான் நம்ம வாழணும். அப்ப அந்த விட்டு கொடுக்குற பண்பு தான் ஒருத்தர் மேன்மையான மனிதரா. அவர் வந்து எத்தகையவர்? இப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, அவரோட காசு மக்களுக்கு விட்டு கொடுத்தாருன்னா அவரு ஒரு பெரிய வள்ளல்.
இல்ல எனக்கு எல்லாம் வேணும், எனக்கு எல்லாம் வேணும்னு நினைச்சா அவன் ஒரு அயோக்கிய பையன். கரெக்டா? இவ்வளவுதானே விஷயம். அப்ப விட்டு கொடுக்கறது தானே மனிதன் பண்புலேயே உயர்ந்த பண்பாக இருக்கு. ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கணும், அடுத்தவருக்கு உதவி செய்யணும், அடுத்தவருடைய வளர்ச்சியில நம்ம வந்து மகிழ்ச்சி அடையணும். இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு பிக் பாஸ்ல உண்டுன்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கூட இதெல்லாம் ஜெயிக்கணும்னு தான் போறாங்க, அதை யாரும் விட்டு கொடுக்க சொல்ல. பட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாங்க ஸ்போர்ட்மேன்ஷிப்ங்கிறது என்னன்னா, அதாவது ஒரு திறமையில யார் திறமையானவர்கள்ங்கிற போட்டி, நேர்மையான போட்டி. இது வந்து வேற. இது வந்து உங்களோட தனிப்பட்ட குணம் அப்படிங்கிறது. குணம் ஒரு நல்ல குணமான மனுஷனை யாரை சொல்லுவீங்க? விட்டு கொடுக்காம அடமன்ட்டா இருந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இவங்க குணம்னு யாரை காட்டுறாங்க மக்கள்கிட்ட? எப்படியாவது ஸ்ட்ராட்டஜி பண்றாங்களாம், இது பண்றாங்களாம், யார் வந்து அதிகமா சண்டை போடுறா, யார் வந்து கான்ட்ரவர்சி அதிகமா கிரியேட் பண்றா, இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. இது இப்போ உங்களுக்கு நார்மல் கேரக்டர் இல்லாம எல்லாத்தையுமே யார் வந்து ஒரு தக் லைஃபா பண்ணி காமிக்கிறாங்க, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவா இருக்காங்க அப்படிங்கறதே ஒரு அதுவே தப்புங்க. சிக்மாவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அப்படி கொண்டு போய் இதெல்லாம் உள்ள போவேனா? சிக்மா அதில் வெவ்வேறு மீனிங் இருக்கு. பட் எது நல்ல பண்புகளோ, எது ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய நற்பண்புகளோ, அந்த நற்பண்புகளுக்கு எதிரான டாஸ்க் தான் இது அத்தனையும். அந்த நற்பண்புகளை விட்டுட்டு தான் இந்த டாஸ்க்ல நீங்க போட்டி போட முடியும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். இப்ப இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஒரு ஷோ பண்றாங்க. சாமானிய மக்கள்லாம் வாங்க, காமன் பீப்புள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அதிகமாக இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டால வீடியோ போடுறவங்க, கண்டென்ட் போடுறவங்க, இவங்க எல்லாம் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ சாமானிய மக்கள்ங்கிற பேர்ல அவங்கள கூப்பிடுறாங்க. சரி, ஓகே, அவங்க வராங்க, அவங்களாம் வந்து கலந்துக்கிறாங்க. இவன் வைக்கிறான் ஒரு டாஸ்க்கு, சேரை போட்டுறாங்க. அங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஒரு கொஞ்சோண்டு சேரை மட்டும் போட்டுறான். ஏதோ ஒரு மியூசிக் மாதிரி ஏதோ ப்ளே பண்ணிட்டு டக்குன்னு ஆஃப் பண்றாங்க. இது நம்ம இந்த குழந்தைங்க விளையாடும் மியூசிக்கல் சேர். அது மாதிரி இது மியூசிக்கல் சேர்னா வட்டமா சுத்தி வந்து கவுத்து போட்டுருக்க சேரை இவங்க எடுத்துக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சேரை அடுக்கி வச்சிருக்காங்க, அதை எடுத்து போட்டு உட்காரணும். எடுத்து போட்டு உட்காராம இருக்கிறவங்க எலிமினேட்டட். இதுல எவ்வளோ ஒரு இழிவான குணம் இது. இப்ப இந்த மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்களும் நானும் உள்ள போய் உட்காந்துருக்கீங்க, நமக்கு அடுத்தவனோட சேரை பிடிங்க உட்கார்றதுக்கு நமக்கு தோணுமா? நின்றே போயிடலாம், இல்லை கீழே உட்காந்து போயிடும். நம்ம என்னடா இது லூசு பயலடா நீங்க, அறிவு கட்ட முட்டாளடா நீங்க, என்னடா இந்த மாதிரி மானகட்டத்தனமா ஈனங்கட்டத்தனமா ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க? இது என்னது? இதுல என்ன திறமை வரப்போகுது? அடுத்தவர்கள்ட்ட இருந்து புடுங்கிறது. நமக்கெல்லாம் வந்துட்டு சரி அவங்க உட்காந்து. இப்ப ஒரு நல்ல பண்புங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு பஸ்ல போறோம், அங்க ஒரு பிரசவமா இருக்க ஒரு பெண் இருக்காங்க, இல்ல ஒரு வயதான அம்மா இருக்காங்க. நம்ம சரி அவங்க உட்காரட்டும்னு சொல்லிட்டு நிக்கிறது தானே நல்ல பண்பு. அதைத்தானே நம்ம எல்லாரும் பண்ணணும்னு நினைக்கிறோம். இல்ல அவங்களுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டு உட்காரணும்னு ஒருத்தன் நினைச்சானா அவன் என்ன சொல்றது? நம்மளாம் சில நேரங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க முடியாதவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இங்க வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்திரிச்சு போனதெல்லாம் இருக்கும். இது நீங்க பண்ணீங்கன்னா தான் இதெல்லாம் எங்க வீட்டுல சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் எங்களுக்கு அப்படியே எல்லாம் தெரிஞ்சிடலாம் இல்லையா? சின்ன வயசுல இருந்து எந்திரிச்சு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்க அப்பா எனக்கு பண்ணி கட்டுவார். சின்ன வயசுல இப்ப நாங்களும் பஸ்ல போறோம் வருவோங்கும் போது யாராவது வயசானவங்க அம்மா வந்து யாராவது வந்து இப்படி வண்டி பஸ்ல போகும்போதுலாம் வந்து நின்னாங்கன்னா எங்க அப்பா எந்திரிச்சிருவாரு. எங்க அப்பா எந்திரிக்கும் போது நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்துட்டு இருப்பேன். ஏன் அப்பா எந்திரிக்கிறேன்? ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஏன் அப்பா உட்காந்துட்டு இருந்தவர் ஏன் எந்திரிக்கிறாருன்னா, இல்ல அங்க வயசானவங்க வராங்க, ஏன் வயசானவங்க தான் எந்திரிக்கணுமா? ஆமா, ஏன்னா அவங்களால நிக்க முடியாதுல்ல, நம்மளால நிக்க முடியும், ஆனா அவங்களால நிக்க முடியாது. அவங்க பேலன்ஸ் தடு மாதிரி கீழே விழுந்தா என்ன ஆகுறது? யாருன்னே தெரியாதவங்களுக்காக நம்ம சிந்திக்கணுங்கிற எண்ணத்தை குழந்தைகள்கிட்ட இப்படி விட்டு கொடுத்து தான் வளர்க்க முடியும். பிரெக்னன்ட் லேடிஸ் குழந்தைங்க யாரும் வந்தாலும் எந்திரிக்கணும்னு சொல்லி கொடுக்கும். இப்ப நான் கேட்கிறேன், இந்த இழிவான இந்த காமன் மேன் பிக் பாஸ் பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன தோணும்? சேரை நம்ம தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஐயோ, சேரை பிடிக்காம விட்டோம்னா நம்ம எலிமினேட் ஆயிடுவோம் போல. இது எவ்வளவு ஒரு, நான் தான் சொல்றேன், பாய்சனுங்க. இதெல்லாம் வந்து விஷம், சமூக விஷம், சமூக குப்பைகள். நம்ம போய் குப்பை தொட்டியை மோந்து பார்த்துட்டு இருப்போமா? குப்பை தொட்டி நோண்டி பார்ப்போமா? இதெல்லாம் குப்பை தொட்டி. இல்ல காமன் மேன் பேர் வச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் வந்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு முகம் தெரிந்தவர்கள். ஆனா இவன் பேர் காமன் மேன் பேர் வச்சுட்டு காமன் மேனை வந்து நீங்க சொல்ற இந்த குப்பை தொட்டி மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரி தான் வைக்கிறாங்க. அப்பனா என்ன மீன் பண்ண வராங்க அவங்க? நம்மளாம் குப்பை தொட்டின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். நம்மளாம் வந்து இழிவானவர்கள்ங்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரியே அங்க போனவங்களும் நிறைய பேர் இழிவானவர்கள் தான். அவங்களெல்லாம் நான் தன்மானம் இல்ல, தன்மானம் கிடையாது. இதுல ஒரு லேடி வந்து நைட்டி போட்டு போயிருக்காங்க. எதுக்கு நைட்டி போட்டு போனாலும் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்ட்டு. இதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? ஸ்டேஜ்ல நைட்டி கூட போடாம வெறும் பிராவை மட்டும் மாட்டிக்கிட்டு காமெடி ஷோ பண்றவங்க எல்லாம் அங்க வந்து ஜட்ஜு. எது காமெடி ஷோவா? சரி சரி, அவங்க அப்படி பேர் வச்சிருக்காங்க. பொம்பளை ஷோவான். பொம்பளைலா அவாள் அந்த மாதிரி பொம்பளேல் அந்த மாதிரி பொம்பளைலா இதே சம ஜோக்கா இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், அதுல வந்து பெண் சுதந்திரம் எல்லாம் பேசினாங்க, இங்க வந்துட்டு வேற மாதிரி. ஒரு அந்த பாட்டை வந்து தமிழ்ல ராஜாக்கு பதிலா ராணின்னு போட்டு ஒரு பாட்டை பாட்டாங்களே, அதுவா? இன்னும் ஃபயர் விட்டு இருந்தாங்க. என்னடா அப்படி பாட்டு புரட்சிகரமா பாட்டாங்கன்னு பார்த்தோன்னா,
எம்ஜிஆரோட படத்துக்கு ராணியா, ராஜாக்கு பதிலா ராணியா, என்னது இது? சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க. ஆனா ஆக்சுவலா நீங்க பாருங்க, அந்த ஷோவில் வந்துட்டு இது ப்ரொமோ தான் பார்த்து, நம்ம ஃபுல்லாலாம் பார்க்கல. அது அளவு என்ன கருமத்தை நான் பார்க்க போகிறதும் இல்லை. பார்க்காதீங்க. உங்களையும் யாரும் பார்க்க வேணாம் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? யாரும் போய் பார்க்காதீங்க. இந்த சமூக குப்பைகள்னால வர பாதிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதா பேசுகிறோம். இப்போ அதில் அந்த அம்மா வந்து அதான் அந்த ஜட்ஜாக இருக்கிற அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் பிக் பாஸ்ல கண்டஸ்டண்டாக இருந்து ஏதோ பிரச்சனை ஆகி பல சாதனைகள் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமெடி ஷோங்கிறதுல அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆடையெல்லாம் அவுத்து போட்டுட்டு அங்கே வந்து ஓடி வான்னு தான் பாடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து பெண் வந்து உடை உடுத்துறது இதெல்லாம் சுதந்திரங்கிறது அதான் ஃபெமினிசம்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ற கம்யூனிட்டிலேருந்து கமிட்டியாக வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து நைட்டி போட்டு வந்துருச்சுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. அப்போ என்ன மாதிரியான உளவியல் இது? அங்கே தனியாக பேசும்போது பெண் சுதந்திரம், பெண்கள் எந்த உடைய வேணாலும் உடுத்தலாம்ங்கிறது, இந்த பக்கம் ஒரு நைட்டி போட்டு வந்த பொண்ணை வந்து வேண்டாம்ங்கிறது. இதில் எதுவும் உண்மை? நாங்கள் என்ன சொல்கிறோம், உடுத்துற உடை என்பது இடம் பொருள் ஏவல் பொறுத்து தான் இருக்கணும். அதையும் அவங்க சொல்கிறாங்க. இங்கே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் பொருந்தும்ல. அது இந்த அந்த அந்த ஜட்ஜாக உட்காந்துருக்க அந்த பொம்பளைகளுக்கும் பொருந்தும் தானே. இப்போ அவங்கெல்லாம் எப்படி இடம் பொருள் ஏவல்லாம் பார்த்து தான் உடுத்திட்டு இருக்காங்களா? இரட்டை நிலைப்பாடு. பேசிக்காக என்னன்னா இதுதான் விஷயம். இவங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடே கிடையாது. நிலைப்பாடே இல்லாத இடத்துல போயிட்டு நீங்களாம் அவங்க நிலையற்ற மனிதர்கள் போய் அங்கே போய் நின்றுட்டு இருந்தீங்கன்னா என்ன? இல்லை, நைட்டியோட வந்து அது ஒரு ஸ்டூபிடாக தான் இருந்தது. அவங்க வந்து வேணும்னே ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக அந்த நைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பேரை வச்சு கூப்பிட்டு அதை வச்சு நைட்டி போட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வித்தியாசமா, நான் தான் சொல்றேன் இல்லைங்க, இதுதான் வந்துட்டு உளவியலாவே நீங்களாம் ரொம்ப தப்பா இருக்கீங்க. இதை மாத்திக்கோங்க தயவு செஞ்சு. இப்படி நீங்க இருந்தீங்கன்னா பிற்காலங்கள்ல உங்களுக்குன்னு முதிர்ச்சி வரும். கண்டிப்பா அந்த முதிர்ச்சி வரும்பொழுது கண்டிப்பா வேதனைப்படுவீங்க, நம்ம இப்படிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கோமேன்ட்டு. அது உங்களுக்கு அவமானமா இருக்கும். யூ வில் ரிக்ரெட். வெறுப்பீங்க, என்னடா இளமை காலத்துல நம்ம இந்த அளவுக்கு தப்பா இருந்திருக்கோமேன்ட்டு. அது உங்களுக்கு நீங்களே வந்து குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகுவீங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. தவறுகள் தான். ரொம்ப நாங்களாம் கெட்டவங்க அப்படிங்கிறதுல பெருமை கிடையாது. அது இழிவான ஒரு விஷயம். கெட்டவனே தன்னை கெட்டவன்னு சொல்லிக்கிறதுக்கு சங்கடம் தான் போடுவான். ஆனா நீங்களாம் வந்துட்டு இவங்களாம் கெட்டவங்கன்னு சொல்லலை, ஆனா அவங்கள அப்படி அடையாளப்படுத்திக்கிறீங்க. நான் எப்படி வேணாலும் இருப்பேன், அது என்னோட விருப்பம். நான் என்ன வேணாலும் செய்வேன், அது என்னோட விருப்பம். உங்களை என்னவா மக்கள் பார்க்குறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வாழ்ற வாழ்க்கைங்கிறது உங்களுக்கானது மட்டும் கிடையாது. சமூகத்துல வாழ்றீங்க, தனியா வாழலை. நீங்க சமூகத்துல வாழும் பொழுது உங்களோட வாழ்க்கை அடுத்த உங்க சமூகத்துல என்ன மாதிரியான பிரசன்ஸை விட்டுட்டு போறீங்கிறது. நான் என்ன சொல்றேன், ஒரு வயசானவர், அது என்ன பண்ணாரு இதெல்லாம் தெரியல, இறந்துட்டாப்ல. இன்ஸ்டால தான் நான் பாக்குறேன். அவர் இறந்துட்டாரு. அவருடைய டெட் பாடி இருக்கு. டெட் பாடி மேல வந்து வச்சு கேக்க வெட்டிட்டு இருக்கான் தமிழ்நாட்டுல. இன்னொருத்தர் டான்ஸ் ஆடி அவரோட மாலையெல்லாம் எடுத்து போட்டு பிடிச்சிட்டு ஏதோ மாலையெல்லாம் கடிச்சு தின்னுட்டு இருக்கான், ஆடு மாடு மாதிரி. என்ன நோக்கம்? இப்ப அந்த ஒருத்தர் இறந்தாரு பார்த்தீங்களா, அவர் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துருப்பாரு நீங்க யோசிங்க. அவங்க குடும்பமே இதை அலோவ் பண்ணுது. ஒருத்தர் இறந்துருக்காரு. ஒரு இறப்பு அப்படிங்கிறது துக்கம். அந்த துக்கத்தை வந்து அனுசரிக்கணும். நம்ம இதில் வந்து இந்த டான்ஸ் ஆடி போட்டு வழி அனுப்புறதுங்கிறது என்னன்னா, அது அந்த துக்கத்திலேருந்து நம்மளே வெளியில கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிமுறை. ஏன்னா இந்த துக்கத்தில் அவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி போயிடக்கூடாது. இந்த இடத்துல இருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு போறாரு அப்படிங்கிற உளவியலை செட் பண்றது தான் அந்த சில நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகள் வேற. ஆனா இனிப்பு வெட்டி கொண்டாடுறதுங்கிறது எவ்வளவு நம்ம மரபுக்கு எதிரான ஒரு விஷயம். இதுதான் மரபா? தமிழர் மரபா இது? தமிழர் மரபுங்கிறது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க, விரதம் இருப்பாங்க. இதெல்லாம் இருந்து நம்மளுடைய அந்த துக்கத்தை வந்து வெளிப்படுத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து அந்த துக்க முடிக்கிற இது மாதிரி 16வது நாள் வந்து கறி எடுத்து ஊருக்கு விருந்து வைப்பாங்க. துக்கம் முடிஞ்சிருச்சு, இதோட முடியுது அப்படின்னு அடுத்த வேலையை பார்த்து. அப்ப இவைகள் எல்லாம் ஒவ்வொரு சடங்குகளுக்கு பின்னாடி நம்ம முன்னோர்கள் யோசிச்சு வச்ச நிகழ்வுகள். ஆனா இறந்த டெட் பாடிக்கு மேலேயே கேட்க வெட்டுற பழக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான புரிதலையும் மரபையும் நம் மக்கள் கடத்தி கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்துல ஒருத்தம் கூட அது தப்புன்னு ஃபீல் பண்ணல, சிரிக்கிறாங்க. எல்லா பெண்களும் சிரிக்கிறாங்க. அப்ப எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, செத்துருக்கான் பாருங்க, அவன் எவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துருப்பான்னு பாருங்க. அப்படிதான் எனக்கு படுது. அவன் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி வாழ்ந்திருந்தா இந்த ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும். யாருக்கா கோவம் வந்திருக்கோங்க? ஒருத்தனுக்கும் கோவம் கிடையாது. அப்பனா என்ன மாதிரியான வாழ்க்கையை மனிதர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பாருங்க. வாழ்ற வாழ்க்கையில இறக்கும் பொழுது நமக்காக கண்ணீர் சிந்துவதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிற நிலை வந்து இருக்கிறதுலே மிக கொடுமையான நிலை. அந்த நிலை எந்த மனிதனுக்கும் வந்துவிடக்கூடாது. ஆனா
நமக்காக கண்ணீர் சிந்தாருக்கு யாருமே இல்லைங்கிறது ஒண்ணு. நம்ம இறந்து கிடக்கும்போது நம்மளை சுத்தி நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு கொடுமையான நிலை யோசிச்சு பாருங்க. அதை இந்த சமூகம் வந்து ஒரு வயசானவருக்கு பண்ணுது. யாருக்கா வருந்துறதுக்கு அவர் பொண்ணு கிடையாதா, பேரன் கிடையாதா, ஒன்றும் தெரியல. எனக்கு யாருன்னு என்னன்னு தெரியல. இன்ஸ்டால பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ வெறுப்பு இந்த சமூகத்தின் மேல. என்னடா சமூகம் இது? வள்ளுவர் பிறந்த சமூகம், வள்ளலார் பிறந்த சமூகம்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல நம்ம திரும்பி பார்த்தோம்னா இந்த சமூகம் குப்பை, மலமாக மாறி நிக்குது. இந்த சமூகம், இந்த மலமான இந்த சமூகத்தில் மலம் போன்ற காட்சிகள் தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிகள். இதெல்லாம் அப்படியே அசிங்கப்படுத்தினான். இதை பார்க்கக்கூடிய தமிழர்கள் யாருங்க அப்படின்னா இவங்கெல்லாம் தமிழர்கள். ரெப்ரசன்டேஷன். தமிழ் டிவி ஷோல இப்படி நடந்துக்கிறாங்கல்ல, இது இவங்கெல்லாம் தமிழர்கள். பார்க்கறதுக்கு எவ்வளவு கூசுது, தன்மானம் வேணாம். அப்ப இது அருவருக்கத்தக்க ரியாலிட்டி ஷோ. இந்த அருவருக்கத்தக்க ரியாலிட்டி ஷோ மக்கள் புறக்கணிக்கணும். அந்த ஏன் புறக்கணிக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் நான் சொல்றேன். இதை ஏன்னா நீங்க இதை பாக்குறவங்க வந்து ஆர்வத்தில் வந்து இதை பார்ப்பீங்க என்ன பேசுறாங்கன்ட்டு. நான் அதுக்காக தான் சொல்றேன், தயவு செஞ்சு இதெல்லாம் உங்க குழந்தைகள் பார்த்து வளர்ந்தது என்றால், சிறு வயதுலேருந்து இதெல்லாம் நீங்க உள்வாங்க தொடங்கினீர்கள் என்றால் தப்பா யோசிக்க தொடங்குவீர்கள். எது சரி எது தப்பு, எங்க எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு தெரியாம போகும். இதனால பெரிய இழப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பீர்கள். இந்த மாதிரியான தவறான ஊடக செயல்பாடுகளை வந்து நம்ம கண்டிப்பா எதிர்க்கணும், எதிர்த்து பேசணும். இந்த தப்புன்னு சுட்டி காட்டணும். இது தயவு செஞ்சு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தாதீங்க. நடத்துனா இந்த மாதிரி காரி துப்பணும். இதுதான் நம்ம வந்து இந்த பப்ளிக் ஷேமிங் பண்ணாதான் சில பேருக்கு புத்தி வரும். அதனாலதான் இப்படி பேசுறோம். இன்னொரு நிகழ்ச்சி பத்தியும் நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. 2வது காதல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. ஆமா, அது நீங்க பேசியிருந்தீங்க, நானும் பேச நினைச்சேன், மறந்துட்டேன். எடுத்து கொடுக்கறது நம்ம மேல இல்ல. அது ஆமா, அது அந்த டைம்ல நேர வெவ்வேறு விஷயங்கள் வந்துட்டு இருந்தனால நம்ம அது பேசல. நான் என்ன சொல்றது, மாமா வேலை பண்றதை இப்போ ரியாலிட்டி ஷோவா மாத்தி வச்சிருக்கானுங்க. இப்போ இந்த காதல்ல வந்து அதெல்லாம் நான் பார்த்த ஒரு எபிசோடும் நான் பார்க்கல. சும்மா இந்த ப்ரோமோ இதெல்லாம் அனுப்பி விட்டு இதை பத்தி பேசுங்கன்னு சொன்னாங்க. அதனால தனியா முடிஞ்சா தனியா கூட பேசலாம். பட் இது என்னன்னா மாமா தொழில், வேற ஒன்றும் கிடையாது. காதல்ங்கிறது இயற்கையா ஒருத்தர் அவங்களோட சூழல் சம்பந்தமா அவங்க சந்திக்கும் போதோ இல்லை ஏற்படும் போதோ அது நடக்கணும். யூனிவர்ஸ் வந்து டிசைட் பண்ணி இவங்க 2 பேரும் சந்திக்கிட்டோம்னு விடணும். அதுல அவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க பழகுறாங்க போறாங்கன்னா அது காதல், இயற்கையானது. இந்த பொண்ணை டேட் பண்ண அந்த இதெல்லாம் வெளிநாடுகளில் ஆல்ரெடி இருக்கிற விஷயம். அதை கொண்டு வந்து அப்படியே இங்கே வந்து கொண்டு வராங்க. ஆனால் அதை கொண்டு வரும்போது இந்திய குடும்ப சூழலுக்கு அவைகள் எல்லாம் ஒத்து வராது. ஏன்னா இந்திய குடும்ப கட்டமைப்புங்கிறது வேற, வெளிநாடுகளில் வெஸ்டர்ன் குடும்ப கட்டமைப்புங்கிறது வேற. வெஸ்டர்ன் குடும்ப கட்டமைப்புக்கும் இந்திய குடும்ப கட்டமைப்புக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது எந்த மதத்துக்குமே தொடர்பு கிடையாது. வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் குடும்ப கட்டமைப்புங்கிறது குழந்தை சின்ன பையன் 16-17 வயசானே விரட்டி விட்டுருவாங்க வீட்டை விட்டு. நீயே பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து தங்களோட இண்டிவிஜுவல் லைஃபுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அவன் போயிட்டு அவங்க ட்ரக் அடிக்ட் ஆனா அப்படியே கழட்டி விட்டுருவாங்க. அவனுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம்லாம் இருக்காது. ஆனால் இந்தியாவில் ட்ரக் அடிக்ஷன் இல்லாமலாம் கிடையாது. ஆனால் நம்ம இந்தியாவோட ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் வந்து நிறைய பேரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. எமோஷனலா அவங்களை வந்து சாக விடாம, அவங்கள வந்து ரோட்ல அலைய விடாம. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க ஏன் ட்ரக் அடிக்ட்ஸ் நிறைய பேர்லாம் இந்தியாவோட பாப்புலேஷனுக்கு இந்தியாவில் ட்ரக் அடிக்டா இருக்கவங்க ரோட்ல விழுந்து செத்து கிடக்கணும். ஆனா ஏன் அந்த அளவுக்கு இல்ல? வெளிநாட்டுல கம்மியான பாப்புலேஷனுக்கு கம்மியான ட்ரக் அடிக்ட் இருந்துமே அங்க வந்து அத்தனை பேர் ரோட்ல கிடப்பான். ஏன் அப்படின்னா இங்க எவ்வளோ இழிவான ஜென்மங்களாக நடந்து கொண்டாலும் அவர்களை பார்த்து கொள்வதற்கு யாராவது குடும்பத்துல இருக்கான். அப்பாவோ அம்மாவோ பொண்டாட்டியோ விட்டு கொடுக்கறது இல்லை. கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தவங்க அவங்கள வந்து எடுத்து அவங்களை எப்படியாவது சரி செய்யணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அந்த ரோட்ல அந்த மாதிரிலாம் அதிகமா பார்க்க முடியறது இல்லை. ஆனா இந்த சிஸ்டம் உடைய நம்ம ஊர்லயும் ரோட்ல நிறைய பேர் அனாதை பணமா கிடப்பாங்க. இதுதான் நடக்கும். இது எல்லாத்தையும் செய்யறது என்னன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த அந்த ஃபேமிலி சிஸ்டம், இந்த குடும்ப கட்டமைப்பு. அந்த குடும்ப கட்டமைப்பு நீங்க சிதைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த குடும்ப கட்டமைப்பை சிதைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த நீங்க சொன்ன அந்த செகண்ட் லவ். அது என்னங்க செகண்ட் லவ்? இல்லைங்க, அந்த கான்செப்டே என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே லவ் வந்து கொஞ்சம் வந்து முறிஞ்சிருச்சு, இல்லை மனம் முறிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதுல இருந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் ஆஃப் லைஃபை வந்து அமைச்சிக்கிறதுக்கான களத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அங்க வந்து கம்பேட்டபிலிட்டி இருந்துச்சு பல விதங்கள்ல அப்படின்னா அவங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்க. இல்ல பழைய ரிலேஷன்ஷிப்கே போயிடுவாங்க, இல்ல அப்படியே தனியாவே சிங்கிளா இருப்பாங்க. இதான் வந்து எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு இதெல்லாம் என்னன்னே எனக்கு புரியல. அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுனா அவன் அமைச்சிட்டு போட்டோம். அதை கொண்டு வந்து ஒரு சீசன் மாதிரி வச்சு இவர் அதை மாறி வேற பழக விடுறதா? என்னங்க இது அருவருப்பா இல்லையா? அது கேட்கறக்கே அருவருப்பா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், இந்த ஷோ நடத்துறவங்க அந்த ஷோவில் ஜட்ஜாக இருக்காங்களே, நீங்களாம் எத்தனை பேரோட மாறி பழகுனீங்கன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுங்களேன், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த பங்கேற்பாளர்கள் மாறி பழகி முடிவெடுத்தாங்கல்ல, அதே மாதிரி இப்போ இதுக்கு ஜட்ஜஸ்லாம் வந்து உட்காந்துருக்காங்களே, வெக்க மேலே ஹேன்னு இழிக்குதுங்களே, அந்த இழிக்கிற அந்த சனியனுங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்போம்.
வந்துட்டு நீங்கள் எத்தனை பேரோட பழகி உங்களோட எத்தனாவது செகண்ட் சான்ஸில் நீங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்க, அது நீங்கள் பழகினவங்கள எப்படி உங்களை எல்லாரும் பழக விட்டாங்க, எத்தனை நாள் அவங்களோட டேட் போனீங்க, எத்தனை நாள் இவங்களோட டேட் போனீங்க, இந்த டேட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த டேட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னென்ன நடந்துச்சு, இதை வந்து உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ அருவருப்பாக இருக்குது. இந்த அருவருப்பை ஒரு நிகழ்ச்சியாகவே நடத்துறீங்களடா, நீங்களே எவ்வளோ அருவருப்பு பிடிச்சவங்க. இது அருவருப்பு இல்லையா? ஒருத்தவங்களோட வாழ்க்கை அது அவங்களோட வாழ்க்கை. அவங்க யாரோட பழகுறாங்க, மன உறவு ஏற்படலாம், மன முறிவு ஏற்படலாம், இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதை லாபம் படுத்தி அதிலிருந்து ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கு இப்படி ஒரு ஷோவா நடத்தி காட்டுறியே, இதனால வந்துட்டு என்ன நல்லது நடந்துரும்? அதுல வர்றதுகளும் அது மாதிரி கேரக்டர் தான், ஏதாவது பண்ணி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒரு இழிவு சிந்தனை தான். இந்த இழிவான சிந்தனையில போயிட்டு இவன் கூட பழகினேன், இவன் இப்படி செய்யல, இவன் ரூடா நடந்துக்கிறான், அவன் ரூடா நடந்துக்கிறான், அங்கேயே மாறி மாறி ஒரு பொண்ணு வந்து 4 பசங்களோட பழகுறது, ஒரு பையன் வந்து 4 பொண்ணுகளோட பழகுறது. இதை பார்க்கக்கூடிய சின்ன பசங்களும் குழந்தைங்களும் யங்ஸ்டர்ஸும் சிந்தனையில் என்ன வரும்? அவன் ஒரு செகண்ட் லவ்வை நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பண்ணுவானா, பண்ண மாட்டானா? இந்த பக்கம் டேட் பண்ணிட்டு அந்த பக்கம் டேட் பண்ணிட்டு அந்த பக்கம் மல்டிபிள் டேட்டிங்ஸ். இது எப்படி விளங்கும்? நியாயப்படுத்திப்பாங்க, மனசு நியாயப்படுத்திக்குவாங்க, அவ்வளோதான். இது எப்படி விளங்கும்? இது வெக்கமேல வந்து உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஜட்ஜு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஜட்ஜ் ஆகிறதுக்கெல்லாம் எப்படி எங்கள் குடும்பத்தில் அனுமதிக்கிறாங்களா என்னமோ தெரியல. காசு சம்பாரிச்சா போதும் போல, இதில் பெண்கள் வேற ஜட்ஜஸ். எனக்கு அதுதான் இழிவாக இருக்குங்க. இதில் இந்த சமூகம் வந்து திட்டமிட்டு ஒரு கூட்டத்தால் இந்த சமூகம் இழிவின் பாதையில் அழிவின் பாதையில் வழிகாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலிருந்து அறிவோடு சிந்திச்சு அறத்தோடு சிந்திச்சு இதெல்லாம் தவறுன்னு சொல்லி பேசுகிறவங்கெல்லாம் கெட்டவங்களா மாறிடுறோம், அயோக்கியர்களாக மாறிடுறோம். நம்ம மேலாம் வெறுப்பு உமிழ்றதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கும். ஆனால் இவர்கள் எல்லாம் அவங்களாம் ஜாலியாக இருக்காங்க, ட்ரெண்டில் இருக்காங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எத்தனாவது மாடி அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி செத்தாங்கன்னே தெரியாமல் சாவாங்க. மாத்திரையை போட்டு செத்தேம்பான், ஒருத்தன் விழுந்து செத்தேம்பான், தற்கொலை பண்ணி செத்தேம்பான். ரொம்ப அப்படியே ஹெல்த்தியான மைண்ட் செட்டில் இருக்கிற குரூப் இதெல்லாம். விடுங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு கெட்ட விஷயம் பேசலாம், சரி ஒரு நல்ல விஷயமும் பேசலாம். சரி, நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லை. பட் சில நிகழ்ச்சியோட அந்த பேஸ் இனிஷியேட்டிவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பயன்பெறவர்கள் அதை பார்க்குறவங்க அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா iPop Star, ஏதோ ஒரு ஆல்ரைட் டிவின்னு நினைக்கிறேன், அது ஒரு OTT அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. iPop Star அது வந்து பேசிக்காக எப்படி இருக்குன்னா, இதுதான் காமன் மேன் ஷோ. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கே ஒரு நண்பர் தான் அனுப்புனாப்புல. அந்த இசையெல்லாம் உங்களுக்கு கேட்க பிடிக்குமானா அதெல்லாம் கேட்குறது. இன்ஃபேக்ட் வந்து என்னென்னா இசையில் வந்து நமக்கு இப்போ வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் இசைகள் இருக்குது இப்போ. அதனால் வந்துட்டு இந்த இசையெல்லாம் கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் பாருங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோலேருந்து போட்டாங்க. இது நான் என்ன நினச்சேன், சினிமா பாட்டு பாடுவாங்கன்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்தேன். இல்லை, ஒவ்வொருத்தவங்க தன்னுடைய தனிப்பட்ட திறமையை வந்து காட்டி பாடிருந்தாங்க. அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இதில் எடுத்து பார்த்தேன். யூடியூப்லேயே தான் அதெல்லாம் வந்துருந்துச்சு, ஒரு சேனலில் ஏதோ போட்டிருந்தாங்க. அப்போ பார்க்குறோம், என்ன பேர் சொன்னீங்க? iPop Starன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு OTTல அப்புறம் யூடியூப்லேயும் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நிறைய வியூஸ்லாம் போயிருந்துச்சு. இதில் என்ன ஒரு இதுன்னா, இவங்க இந்த ஷோவுடைய ஒரு விஷயமே இது யார் ஐடியான்னு தெரில. பட் இந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து ரியாலிட்டி ஷோவுக்கு ஓகே, சரியாக இருக்கும். ஏன்னா காமன் பீப்புள் சமூகத்தில் பெரிய அளவு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு, ஆனால் அவங்ககிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கும். அப்படி உங்ககிட்ட பாடல் சார்ந்த இசை சார்ந்த நீங்களாவே ஓனாக வந்துட்டு பாடணும், ஓனாக வந்துட்டு லிரிக்ஸ் எழுதணும். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. நீங்கள் ஒரு ரேப்பராக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் சிங்கராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கர்நாடிக் சிங்கராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இசை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்குன்ற தனிப்பட்ட திறமை இருக்குல்ல, அந்த தனிப்பட்ட திறமையை வெளிக்காட்டுவதற்கான ஒரு இடம். இங்கே வந்து உங்களோட திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆடிஷன்லாம் வச்சு, அந்த ஆடிஷனையுமே நிகழ்ச்சியாக வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணுறாங்க. இதில் என்ன நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் இது இப்படியே கண்டினியூ ஆகுமா என்னெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இதில் பாராட்டத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது. அதில் சமூகத்தில் வாய்ப்புகளே கிடைக்காத இடங்கள்ல இருக்கிறவர்களுக்கும் மேலே தூக்கி விடுறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. வாய்ப்புகள் கிடைக்கும், இதையும் நான் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேங்கிற திறமை சார்ந்தவங்களும் இதில் கண்டஸ்டண்ட்டாக வராங்க. ஸோ பேசிக்காக என்னன்னா, திறமை வாய்ந்தவர்கள் வாய்ப்புகளே மறுக்கப்படுற இடத்துல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும், திறமை இருக்குது. அப்போ திறமை இருக்கவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இடமாக மாறுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஒரு யாருடைய மகனாக இருப்பாங்க, சிலர் வந்து யாருடைய மகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பாடும்போது நமக்கே தெரியும் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்து இல்லையே,
அந்த அளவுக்கு ஒன்றும் திறமை இல்லையே. வாரிசு அது வந்து திட்டமிட்டே வந்து அந்த ரியாலிட்டி ஸ்டுடியோவில் வந்து உட்கார வச்சு பாட வச்சு நம்மளை கேட்க வச்சு அப்புறம் அவங்கள வந்து அவங்க பாடுறதுக்கு நம்ம ஃபேமஸ் ஆகிறோமோ இல்லையோ அவங்க முகத்தை செட் பண்ணி நம்மளை வேற அவங்க விஷயத்துக்கு ஏதோ ஒன்று அவங்க இப்படி திரும்பினா சிறுக்கு அழகா இருக்கு, அப்படி திரும்பினா அழகா இருக்கு, இப்படிலாம் மாற்றி கொண்டு வந்து நம்ம தலையில கட்டிடுவாங்க. இதுதான் நடக்கும். அவங்களும் ஒரு செலிபிரிட்டி, நம்மளும் நம்ப ஆரம்பிச்சிடும். கரெக்டா? இப்போ அது மாதிரி இந்த நிகழ்ச்சி இருக்கானா? இல்லை. மாறா நான் இது வரைக்கும் பார்த்த ரியாலிட்டி ஷோவில் உண்மையாகவே திறமையை வந்து இந்த இதில் வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துருக்காங்க. அதை நம்ம உண்மையிலே நான் மதிக்கிறேன். அப்புறம் அதுக்கு வந்து ஜட்ஜஸாக இருக்கக்கூடியதான் நம்ம ஒரு அசல் கோளாறு இருக்காரு. அப்புறம் ஒரு ஆண்டனி அந்த ஒருத்தர் அதான் கொஞ்சம் முடியெல்லாம் வச்சிருப்பாரு. அவரு பேர் என்ன? ஃபோக் மார்லி. பாப் மார்லி மாதிரி ஃபோக் மார்லி. ஆமா இல்ல தெரியும். அவருடைய மகன்கள் எல்லாமே நம்ம கிட்ட கொஞ்சம் முன்னாடி பேசியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஜட்ஜாக இருக்கு. அப்புறம் பாடகி ஒருத்தங்க இருப்பாங்க, முக்கியமான பாடகி, அவங்களும் வந்துட்டு ஜட்ஜாக இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை வந்து அந்த எனக்கு என்னென்னா ஒரு ரியாலிட்டி ஷோங்கும்போது இது பரவாயில்ல. உண்மையான திறமையை அவங்களுக்கு சில பேருக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம். இன்றைக்கி வந்து யூடியூப்பில் அவங்க வாய்ப்புகளை வந்து உருவாக்கிக்கிறது சுலபம் தான். முன்னாடி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ இல்லை. உண்மையாகவே திறமை இருக்கவங்க யூடியூப்ல போட்டு பாடல்களை போட்டு மேலே வரலாம் முடியும். இப்போ அசல் கோளாறுலாம் எப்படி வந்திருப்பாரு அப்படியே கொஞ்சமா தனித்தனி இண்டிவிஜுவல் ஆல்பம்களை போட்டு அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக சினிமாவுக்கு வந்து அப்படியே மேலே வந்துட்டார்ல. இதே போல் ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே அவங்க தனித்திறமையை பயன்படுத்தி அவங்க மேலே வருவாங்க. ஆனால் அதுக்கான இன்னும் கொஞ்சம் ஒரு வாய்ப்பாக ஒரு மேடையாக இவங்களுக்கும் இதில் லாபம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கக்கூடிய திறமைசாலிகளுக்கும் இவங்க இடம் கொடுத்துருக்காங்க. ஏன் அவங்க திறமைசாலிகள் நான் சொல்றேன்னா, நம்ம அவங்க இந்த ஃபோட்டோலாம் அந்த வீடியோலாம் போட்டு காட்ட முடியாது. ஏன்னு சொல்லுங்க? ஸ்ட்ரைக் அடிப்பாங்க. அது ஸ்ட்ரைக் அடிப்பாங்கிறது ரெண்டாவது. அது நடத்துறதுக்கு பின்னாடி இருக்க அந்த மியூசிக்கல் பார்ட்னர் யாருன்னு நினைக்கிறீங்க? சரிகமா சொல்லவே தேவையில்லை. அதனால நம்ம எதுவுமே அதை போட்டு காட்ட முடியாது. ஸோ இதுதான் விஷயம். சரிகமான்னு சொல்லிட்டியா? அதுக்குதான் அடிச்சுட போறாங்க. அப்பா நல்ல விதமா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடியும் முறைச்சிட்டு போனவங்க மறந்துடாதீங்க. ஸோ ஸோ என்னன்னா எல்லா சைடும் கேஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அவங்க தான் மியூசிக்கல் பார்ட்னர்னால உண்மையாகவே திறமை இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் எடுத்து என்னால் காட்ட முடியல. ஆனால் உண்மையிலேயே அதை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஒரு பையன்லாம் எனக்கு பேர்லாம் மறந்துருச்சுங்க. பட் இன்னும் கொஞ்ச நாள் அந்த பசங்களோட பேரை மறக்க முடியாத அளவுக்கு அவங்க ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு திறமை இருக்கிற பசங்க. ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு ரேப் மாதிரி பாடினான். அந்த வரிகள்லாம் வந்துட்டு பிரமாதம். உண்மையிலேயே கொற்றவின் பசி தீர்க்கணும் போட்டு அடிச்சு இவரே வந்துட்டு கையில இல்ல அசல் கோளாறுல இவரு அவர் வந்து கீழே இறங்கி வந்து கையில முத்தம் கொடுத்துட்டுலாம் போயிட்டாரு. அந்த வரிகளை எழுதி அவர் கையில முத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து இறங்கி கையில முத்தம் கொடுத்துட்டுலாம் போனார். அப்போ திறமை இருக்குது அந்த பசங்களுக்கு. அவங்களோட திறமைக்கான ஒரு வடிகாலாக அந்த திறமையை எடுத்து காட்டுறதுக்கான ஒரு மேடையாக இது அமைது பாருங்க. பாராட்டணும். இது இந்த நிகழ்ச்சியோ இந்த ஸ்டுடியோவோ இந்த ப்ரொமோஷன் பண்ணுறவங்களோ ப்ரொடக்ஷன் ஹவுஸோ இதே மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளே தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க தப்பாக இதே மாதிரி மாறி இருக்கலாம். இல்லை இந்த நிகழ்ச்சியை நாசமாக கூட போகலாம், எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையாகவே திறமைக்கு வாய்ப்பு கொடுக்கறது கண்ணால் தெரியுது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மலையாளமும் தமிழ்லையும் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு. நைஸ். ஓகேவா? அது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், தமிழும் மலையாளமும் வந்து பிரிக்க முடியாத இதுதான். மலையாளத்தில் பாட்டு பாடினா அது தமிழ் பாட்டு. அம்மா பொண்ணுக்குமான உறவு தான் தமிழ் தாய்க்கும் மலையாள பெண்ணுக்கும். அப்போ இவர்களுக்கு அந்த உறவை காட்டும் விதமாக இது ரெண்டு பேரும் வந்து பாடுற அந்த பாடல் தமிழும் மலையாளமும் கலந்துருக்கும். அதில் அந்த லிரிக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் என்ன ஒரு லிரிக்னா சிரிப்பாக இருந்துச்சு பாருங்க. இங்கே வீடு இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா இங்கே வீடு இருக்குது. அப்புறம் அங்கே போட்டு உண்டானா போட்டும் இருக்குது அப்படின்னு நான் போட்டில் வீடு இருக்கான்னு கேட்குற மாதிரிலாம் கல்ச்சுரலி. ஸோ இப்போ இது என்னன்னா தமிழும் ஒரு மலையாளியும் பேசிக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அதில் நகைச்சுவை, ஆனால் பாடல் வடிவில் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்ல கான்செப்ட். ஸோ இந்த அறிவுத்திறமையோட அதே சமயத்தில் பாடல் திறமையும் குரல் வளமும் அந்த ஒரு இருக்குல்ல, இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு அது கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜென்சி பொண்ணு நம்ம ஊர் வீட்டில் சாதாரண அம்மா மாதிரி இருக்கவங்க, இவங்க வந்து சமையல் என்னன்னு கேட்குது. அந்த பொண்ணு வந்து எனக்கு இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடுங்கிறாங்க.
ஸோ இதே ஒரு பாடல் வடிவில் கான்ஃபிளிக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஜென்சி குழந்தைகள் என்ன சாப்பாடு கேட்பாங்க, நம்ம வீட்டில் அம்மா என்ன என்ன கொடுப்பாங்க? சாம்பார் என்ன இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன், ஒரு அவேர்னஸ் ப்ளஸ் பரவாயில்ல. ஒரு பாட். நீங்க அவ்வளவு சீக்கிரம் அதுவும் இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. நானும் பார்க்கவே இல்லை, நான் தான் எதையுமே பார்க்கறது இல்லை, இப்பெல்லாம் தட்டி விட்டு போயிருது. எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் போனாவே மன உளைச்சல் தான் ஏற்படுது. உண்மையிலேயே சொல்றேன். எதுக்கு நான் வரேன்னா, சில பேர் எனக்கு அனுப்புறீங்க, இதை பாருங்க, இதை பத்தி பேசுங்கன்னு சொல்றதுனால நான் அதை பேசுறேன். நண்பர் அனுப்புனாரு, அனுப்பி இதை பாருங்க பாரு, எனக்கு பிடிச்சது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி தான் அனுப்புனாரு. அப்போ சரி ஓகே என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இப்போ வரைக்கும் நீங்க பார்த்த வரைக்கும் ஜென்யூனா இருக்கு. ஆமா, நானும் முழுசாலாம் பார்க்கல. நான் வந்து ரீல்ஸ், அந்த இன்ஸ்டா ரீல்ஸ் தான் பார்க்கேன். ஏன்னா முழுசானா பார்த்தீங்கன்னா எபிசோட் பெருசா நேரம் இல்லை. அந்த அந்த பாடல் மட்டும் கேட்டேன், உண்மையிலே நல்லா இருக்கு. அதே போல் ஒரு பையன் வந்துட்டு காதலிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வச்சு நம்ம ஊரை நார்மலாக அந்த ஃபோக் சாங் மாதிரி ஒரு பண்பாட்டு ரீதியாக அது பாடுறது நல்லா இருந்துச்சு. அந்த பையன் பாடுறது நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநரோட பையன். ஒரு இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது இருக்குல்ல, அதுக்கு நம்ம வந்து மரியாதை செய்யணும். நாடகம் இல்லை, பார்க்க ரியலிஸ்டிக்கா பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாரும் செஞ்சா நல்லா தானடா இருக்கும். நாங்க வந்து நிகழ்ச்சிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல, உண்மையில சொல்றேன். கண்டிப்பாக மனித சமூகத்திற்குங்கிறது வந்து கேளிக்கை பொழுதுபோக்குங்கிறது இல்லாமல் மனித சமூகம் அறிவு வளர்ச்சியை நோக்கி நகரல. சிறு பொழுது பெரும் பொழுதுல என்னென்ன தமிழ் சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னு போய் பாருங்க. தொல்காப்பிய காலகட்டத்திலே அதெல்லாம் வந்துருச்சு. நமக்கு வந்து நம்ம மொழியோட வளர்ச்சிக்குமே வந்து நாடகம், பாடல், இசை இதெல்லாம் இல்லாமல் நம்ம மொழியும் வளர்ந்துருக்காது. ஆனால் அறம் அதில் இருக்கணும். அப்போ ஆற்றல் மிக்கவர்கள்ட்டையும் அவர்கள்ட்ட திறமை இருந்துன்னா அந்த திறமையை மெருகேற்றி அவர்களை வந்து ஒரு நல்ல பாதையில் கொண்டு வந்து அவர்களோட திறமையை வந்து இன்னும் அதிகரித்து அதை வந்து சமூகத்திட்ட காமிச்சு அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் வரவேற்கத்தக்கவை. அது யூடியூப்பில் வந்தாலும் சரி, தனிப்பட்ட முயற்சியில் வந்தாலும் சரி, தனியாக இண்டிவிஜுவல் ஆல்பம் போட்டு ஒருத்தர் வளர்ந்து வந்தாலும் சரி, இல்லை அந்த மாதிரி வளர்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டாலும் சரி. இதில் நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்க விஷயங்களை சொன்னேன். நிறைய பேர் நல்ல நல்ல பாடல்களை அங்கே அந்த அந்த நிகழ்ச்சியில் பண்ணுறாங்க. உண்மையிலேயே நல்ல வித்தியாசமாக இருந்துச்சு, புதிய முயற்சியாக இருந்துச்சு. இன்னொரு பையன் வந்து மோட்டிவேஷனல் சாங் பண்ணான். அது வந்துட்டு போனா போட்டும் வெயிட்டா மாட்டும்னு சொல்லி ஒரு பாட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நம்ம சினிமா பாட்டை கேட்டு பழகிருப்போம். சினிமா பாட்டை விடவே நல்லா இருக்கிற பாடல்களை தனி இசைக்கலைஞர்கள் வந்து பாடுறது இருக்குல்ல, ஃப்ரீ ஸ்டைலா இந்தியா இருக்கு. அது உண்மையிலே வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருந்துச்சு. அப்போ பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சி. இந்த மாதிரியான பசங்க எனக்கு இன்னைக்குமே நான் சொல்றது என்னன்னா, மனிதர்கள் வந்து திறமை மிக்கவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை, யாருக்கிட்டுமே திறமை இல்லைன்னு இல்லை. அவர் திறமையை உணர்ந்து கொள்ளுங்கள். அதில் அந்த திறமையிலிருந்து உங்களுக்கான தொழிலையும் உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் அமைச்சுக்கோங்க. இன்னொரு பையனை நான் சொல்கிறேன், சின்ன பையன்லேருந்து அவனை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அவனுக்கே அது தெரியாது. இப்போ தான் அதை வெளிப்படுத்துகிறேன். சம்திங் ஃபிஷின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் யூடியூப்பில் இருக்கும். ரைட்டு. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன்லேருந்து அவனை நான் பார்க்குறேன். அவன் குளத்தூரில் மீன் வாங்க போவான், அதை வீடியோவாக போடுவான். குளத்தூரில் மீன் வாங்க கலர் மீன் வாங்க போவான், அதை வீடியோவாக போடுவான். அந்த பையன் வந்து அப்படியே படிப்படியாக அந்த மீன் வளர்க்குறது எப்படின்னு போடுவான். அதில் அவனே வந்து கரெக்டாக வளர்க்க தெரிஞ்சவன்லாம் கிடையாது. அவன் கற்றுக்குவான், அப்படியே கற்றுக்குவான். அது நமக்கே தெரியும். அவனோட பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வளர்க்க தெரியாது. ஆனால் அந்த ஹாபிக்கு அவன் புதுசு. அந்த ஹாபிலேயே அது இருந்தான். ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தான். அடிக்கடி போவான், குளத்தூர் போவான், வளர்ப்பான், இந்த மீன் வாங்குவான், அந்த மீன் வாங்குவான். அப்புறம் பீட்டா ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சான். பீட்டானா அந்த ஃபைட்டர் ஃபிஷ் சொல்லுவாங்க, அதை ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் ப்ரீட் பண்ண அந்த ஃபிஷ்ஷை கொண்டு போயிட்டு குளத்தூர் மார்க்கெட்லேயே விற்க ஆரம்பிச்சான். இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவன் ஸ்கூல் பையன், சின்ன பையன், அவன் பண்ணிட்டு பார்த்துப்பேன், பரவாயில்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அப்படியே கொஞ்சம் யூடியூப் சேனலும் இது ரெண்டும் அவனுக்கு. இப்போ பார்க்குறேன், திடீர்னு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன், அவன் வந்து ஒரு கடை போட்டான். கடைக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான். பெயிண்ட் அடிச்சுட்டு ஃப்ளவரான் ப்ரீடிங்க்கு ஃப்ளவரானை இம்போர்ட் பண்ணி தாய்லாந்தில் இம்போர்ட் பண்ணி விற்கிறான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலேயே இதை நீங்கள் நினைப்பீங்க, என்னங்க மீன் தானங்க விற்கிறான் அப்படின்னு நினைப்பீங்க. அது இல்லை, அவனால் செய்ய முடியாது, நம்மளால செய்ய முடியாது. புரியுதா? காரணம் என்னன்னா, அவனும் அப்படியே எல்லாம் கற்றுக்கிட்டுலாம் வரல. ஆனால் சின்ன வயசுலேருந்து அவன் கற்றுக்கிட்டு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ அவன் இத்தனைக்கு படித்தவன், அவன் நல்ல ஒரு படிப்பு படித்தவன் தான் அவன். ஏன்னா ஸ்கூலு காலேஜ்லாம் அவன் படிக்கிறது எல்லாமே தான் வந்துட்டு இருக்கேன், வாழ்க்கையை பார்த்துட்டு. ஆமாம், நல்லா படித்த பையன். அவன் வேற ஒரு வேலைக்கு கூட போயிருக்கலாம். ஆனால் சுயமாக காலைல நிற்கிறான் இன்னைக்கு. ஆனால் அதுக்குன்னு ஒரு தொழிலை கற்றுக்கிட்டான், தானே ஒரு தொழிலை கற்றுக்கிட்டான். அவனுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை அந்த தொழில். ஆனால் கற்றுக்கிட்டான். இன்னைக்கு அதில் அவன் கண்டிப்பாக வளர்ச்சியை நோக்கி தான் போவான். நைஸ். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களோட திறமை, தனித்திறன் என்னங்கிறத தயவு செஞ்சு தேடி அலைங்க. உங்களுக்கு வந்து நிறைய தோணும். அதாவது வந்துட்டு நமக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேங்க, உங்களோட இண்டிவிஜுவல் இதில் இருந்து நீங்கள் வளருங்க, உங்களுக்கான வளர்ச்சி வரும்னு நான் சொல்லுவேன். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்ன வரும்னு எனக்கே தெரியாது. அது ஐடென்டிஃபை பண்ணணும். தன்னை எறிதல் ஆக்சுவலாக தெரியாமலாம் இல்லைங்க.
அவங்களுக்கு தெரியும். ஆனால் அது வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னா, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அதை நேச்சர் பண்ண மாட்டாங்க. இதை பண்ணுறது வந்து சரியா இருக்குமான்னு தெரியல. அது யாராவது உங்கள் அப்பாவோ அம்மாவோ வந்து டீக்ரேட் பண்ணியிருப்பாங்க, இதை போய் இது மாதிரி பண்ண போறியா, அதை போய் பண்ண போறியா, அப்படி என்ன ஆகுதுன்னா அப்படியே விட்டுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த தனித்திறன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தனித்திறனை வந்து வெளிப்படுத்துங்கள். உங்கள் மனசுக்கு தோணும், இதில் நம்ம பண்ணால் செட் ஆகும் போலையே, இதை நம்ம பண்ணலாம் போலையேன்னு ஒரு மைண்டுக்கு வரும்ல, அதை யோசிக்காமல் இறங்குங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷம் அதில் வந்து உழைப்பை போடுங்க. அது வரல, அது ஒத்து வரலைன்னா அதுக்கப்புறம் வேறு எதாவது பார்த்துக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவரோட வாழ்க்கையில் அந்த முயற்சிகள் செய்யாமல் விட்டுறாதீங்க. தயங்கக்கூடாது. உங்களுக்கு இப்போ யூடியூப் சேனலில் பேசணும்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா வந்து பேசுங்க. யார் தடுக்க முடியும்? வாங்க வந்து பேசுங்க. இல்லை அரசியலில் நான் போய் பேசணும், அரசியல் இதுக்காக இந்த மக்களுக்காக நான் பேசணும், வாங்க பேசுங்க, செயல்படுங்க. இல்லை படித்து நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னா படிங்க, சயின்டிஸ்ட் ஆகுங்க. யாருமே தடை போடவே முடியாதுங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் சில நேரங்கள் தனுஷை நம்ம கோட் பண்ண முடியாது. சொல்லுங்க தனுஷை கோட் பண்ணி, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்கள் எஸ்டிஆர் கூட கோட் பண்ணலாம், பரவாயில்ல, தனுஷை கோட் பண்ணுங்க. இது ஆக்சுவலாக எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். அது தனியாகவே ஒரு டாப்பிக்காக நம்ம பேசலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் நான் ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நோக்கத்தை நினைங்க. அந்த நோக்கம் என்பது யாருக்கும் பாதிப்பு தரக்கூடிய நோக்கமாக இருக்கக்கூடாது. அது உங்களுக்கும் நன்மை செய்வதாக இருக்கணும், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் நன்மை செய்கிறதா இருக்கணும். அது அந்த நோக்கத்தினால யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இந்த கண்டிஷன்ஸு, இந்த கண்டிஷன் மாதிரி. ஸோ உங்களோட நோக்கத்தினால அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய நோக்கமாக இருக்கணும். உங்களோட நோக்கம் வந்து பியூரான நோக்கமாக இருக்கணும். அந்த நோக்கத்தால் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். இப்படி ஒரு நோக்கத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நோக்கம் நிறைவேறியதாக நீங்கள் நம்ப தொடங்குங்கள். மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த நோக்கம் நிறைவேறும், இந்த நோக்கம் இதை நோக்கி நம்ம நகர்றோம், இதுக்கப்புறம் இப்படி ஆகும், இது அப்படி ஆகும் அப்படின்னு நீங்கள் சிந்தனையில் உறுதிப்படுத்திக்கிட்டே இருங்க. இது நடக்கும்னு நம்புங்க. நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை மனதில் வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஒரு செகண்ட் ஓட்டி பாருங்க. உங்களுடைய மூளைக்குள்ளே, நம்ம மூளை தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட். இப்போ ஜிபி விலையெல்லாம் அதிகமாக ஏறி போச்சு. அதனால உங்கள் மூளையை பயன்படுத்துங்க. சரியா? யோசிச்சு பாருங்க, இவரை போய் நம்ம சந்திப்போம், இவர் மூலிமா நமக்கு ஒரு வாய்ப்பு அமையும், இவர் மூலயமா நம்ம இந்த இடத்துக்கு போவோம், இவர் மூலிமா அந்த இடத்துக்கு நம்ம போவோம்னு நினைச்சு பாருங்க. நான் சொல்றது போல அது செல்ஃபிஷ்னஸாக இருக்கக்கூடாது, யாரையும் பாதிக்கிறதா இருக்கும். உங்களோட சுயநலம் சார்ந்து இருக்கக்கூடாது, அது பொதுநலம் சார்ந்து இருக்கணும். ஸோ பொதுநலம் சார்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, அதில் உங்களை வச்சு யோசிக்கிறீங்கன்னா அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அடிச்சு வச்ச மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு தேஜாவுவா இருக்கும். நம்ம அன்னைக்கு நினைச்சோமே அப்படின்னு இருக்கும். இல்லை நான் நம்புறேன் அதை. கண்டிப்பா நம்ம அதை நோக்கி போயிட்டே அதை யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம அதை நோக்கி போய் நின்றோம். ஸோ அதை தான் நான் என்ன சொல்றேன்னா, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணும் பொழுதே உங்களுக்கு என்ன தோணும்னா, எந்த தொழில் உங்களுக்கு சரியான தொழில்னு தோணும், எந்த வாழ்க்கையை நோக்கி நீங்க நகரணும்னு தோணும், எதுல புகழ் வரணும்னு தோணும், எல்லாரும் உங்களை எப்படி பார்க்கணும்னு தோணும். இதுல உங்களோட மனதை வந்து நீங்க ஒருநிலைப்படுத்தி கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும். இந்த வயசுல வரும், அந்த வயசுல வரும்னா நீங்க எதிர்பார்க்காதீங்க. சொல்லக்கூடாது, பட் KFC ஓனருடைய வயசு வந்து அவர் அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது 70 வயசுக்கு மேலே. அவருக்கு 70 வயசுக்கு மேலே அந்த ஆள் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டுவோம்னு அந்த ஆளே நினைச்சிருக்க மாட்டாரு. பட் he was preparing himself. அதுக்கு முன்னாடி ஒரு சிக்கன்லாம் அவர் பண்ணிட்டுலாம் அவர் அதுக்கு தகுதிப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஆனால் ஒரு கடையை அவர் போடும் பொழுது அவருக்கு வயசு என்ன, 70 வயசு. ஆனால் போட்டாப்புல இன்னைக்கு வரைக்கும் நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு கேன்சர் வருது, அது வேற விஷயம். பட் அந்த ஆளோடைய சாதனை என்ன, இன்னைக்கு அந்த ஆளோட மூஞ்சி எல்லா பக்கமும் இருக்கு. கரெக்டா? அப்போ என்ன நான் சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தகுதிப்படுத்திக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னாவே இந்த பிக் பாஸ்ல வந்து கலந்துக்குவீங்களா? யோசிக்க கூட மாட்டாங்க. இந்த பக்கம் தலை வச்சே படுக்காதீங்க. யாரும் இங்கே வந்தீங்கன்னா உங்களை தகுதிப்படுத்திக்க மாட்டீங்க, அடிபட்டு தான் போவீங்க. இந்த எந்த வாழ்க்கையில் ஈஸி வேணும் ஒன்று இல்லை, கஷ்டப்பட்டு தான். ஈஸி வேணும் ஒன்று கிடையாது. உங்களோட வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் அடையணும்னா அதற்கான பாதை முழுக்க கஷ்டமாகத்தான் இருக்கும். இல்லை, இன்னொரு விஷயம் இப்போ இந்த பிக் பாஸ் பண்ணுறதுனா, நீங்கள் சொல்கிறீங்களா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூப்பிட்றாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்கிறவங்க கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்களோட தனிப்பட்ட திறமையால் அவங்க பாட்டு நிரூபிச்சுட்டு இந்த சோஷியல் மீடியாவில் ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் வளர்ந்துகிட்டே வராங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த லெகசி மீடியாவில் போட்டு முடிச்சு விட்டுறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய தனித்திறமையில நீங்கள் வளருங்க. ஆனால் இது நிறைய பேர் அதில் தனித்திறமையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது திறமையா அப்சீனிட்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டுலாம் ஆட்டம் போட்டுலாம் இருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதில் ஒரு சிலர் உண்மையாகவே ஏதோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கீங்க, உள்ளே வந்து மாட்டி அசிங்கப்பட்டு போகாதீங்க. ஒரு நபர் ஒருத்தங்க தெரியும் உங்களுக்கு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விமன் கிரியேட்டர். அவங்க நல்லா இன்டெலெக்சுவலாக பேசுவாங்க, புத்தி சார்ந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே அதுக்கான ஐடென்டிட்டியாக இருந்தாங்க.
இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போனாங்க, வெளில வந்தாங்க, அவங்கள எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டீக்ரேடபிளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மேலே இருக்க மதிப்பு போச்சு, அவங்க மேலே இருக்க மரியாதை போச்சு. இன்னைக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னே நிஜமாக தெரியும். என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு. யாருன்னு தெரியல. இது கேமரா ஆஃப் பண்ணான்னு சொல்கிறேன். கேமரா ஆஃப் பண்ண சொல்லுங்க, எனக்கு சத்தியமாக இல்லை பாரு, நான் வந்து 2010க்கு அப்புறமா மீடியாவுக்கு வர ட்ரை பண்ணோம். அப்போ இந்த யூடியூப் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். நீங்க என்னங்க சூர்யாவோட சின்ன பையனா இருக்கிறப்ப எடுத்த போட்டோலாம் போட்டிருக்கீங்க. ஆனா நான் அதில் ஒன்று நோட் பண்ணேன். என்ன? அப்ப இருந்து ஒரு டிஷர்ட் தான் நீங்க யூஸ் பண்றீங்களா? எப்ப எடுத்த டிஷர்ட்டுங்க அது? சொன்னா அது நம்ப மாட்டீங்க. ஸ்கூல்ல யூஸ் பண்ற டிஷர்ட்லாம் கூட இன்னும் வச்சிருக்கேன் பாரு. எனக்கு என்னன்னா பழச தூக்கி போடுறதுக்கு அது இஷ்டம் இல்லை. நம்ம உடம்பும் அதே மாதிரி இருக்கா, அதனாலதான் நான் பாக்குறேன். ஐயோ இந்த டிஷர்ட் அதை ஒருத்தன் சொல்றான், டேய் தைரியம் இருந்தா அந்த டிஷர்ட் போட்டு போய் பாரி கூட உட்காந்து பேசு. என்கிட்ட உட்காந்து பேசியிருக்காரு. நான் கூட இந்த இல்ல இந்த டிஷர்ட் ஏங்க போட்டு வந்தீங்கன்னா கேட்டிருக்கேன் வீடியோல. ஸோ 2010ல இருந்து அந்த மீடியாவுக்கு வர ட்ரை பண்ணிருக்கோம். இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலைமை இருக்குல்ல, அன்னைக்கு இல்லவே இல்லை. ஒரு 4 சேனல் தான் இருக்கும். அந்த 4 சேனலுக்கு போனோம்னா அங்க இருக்கிற ஆளை போயிட்டு நீங்க காலை பிடிக்கணும். அதுலயும் நீங்க ஸ்பெசிபிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா, நான் ரொம்ப சொல்ல வரும்ல, வந்தீங்கன்னா அவங்களே மூலையில நீங்க வரணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சில மொழி பேசுறவரா இருந்தா அவங்க தூக்கிட்டு போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி காதுரா. அதாவது ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட போய் நீங்க சொம்ப அடிக்கணும், அவனுக்கு ஜால்ரா தூக்கணும், அப்படியே நீங்க நடந்துக்கணும், அடிமை மாதிரி நடந்துக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. இவ்வளவு பெரிய ஓப்பன் பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ நீங்க சொல்ற மாதிரி அதை பயன்படுத்திட்டு இணையதளம் என்பது மனிதர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். ஆனா அதே இணையதளம் என்பது அழிவுக்கான பாதைகளும் அந்த இணையதளத்துக்குள்ள இருக்கு. நம்ம எந்த பாதையில பயணிக்க போறோம்ங்கிறது தான் விஷயம். இணையதளத்தை முழுமையா பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள், அறத்தோடு பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த மாதிரியான நிகழ்ச்சியில நம்ம வளர்ச்சி பெறலாம், அதனால நமக்கு விளம்பரம் வரும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த விளம்பரங்கள் உங்களுக்கு பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும். இதுதான் நான் சொல்றோம். அந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு நிரந்தரமான வளர்ச்சி இல்லை. நாளைக்கு இந்த சேனல் நினைச்சா உங்களை அப்படியே அசால்ட்டா உடச்சுட்டு போயிடலாம், அசால்ட்டா நசுக்கி விட்டு போயிடலாம். ஸோ என்றைக்குமே வந்துட்டு கர்வம் இல்லாமல், தலைக்கணம் இல்லாமல், திமிர் இல்லாமல் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் வந்து இந்த இயற்கையை உங்களை வந்து உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு வரும். பொதுநல சிந்தனையோடு இருந்தீங்கன்னா வேகமாக பண்ணும். இவ்வளோதான் விஷயம். நைஸ். இப்போ ஈஸியாக மக்கள் பார்க்குற விஷயம், அவங்க கிட்ட போய் சேர்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க. பட் அதில் இன்கார்பரேட் பண்ண விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி இருக்கு. மிக்க நன்றி. நன்றி.